வணக்கம் நண்பர்களே. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ்ச் சங்கமத்தினுடைய நிறைவு விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர்.என்.ரவி அவர்கள் தமிழிலேயே அவருடைய உரையை ஆற்றினார். அவர் தமிழில முழு உரையை ஆற்றினதை பார்த்ததுக்கு அப்புறம், வழக்கப்படி நம்முடைய திராவிட இயக்கங்களும், அவர்களை சார்ந்தவர்களும் அதை நிறைய விமர்சிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஆர்.என்.ரவி, ஆர்.எஸ்.எஸ், பிஜேபி, மோடி, மத்திய அரசு. வழக்கமா அவங்க பாடுற அதே பாட்டை தொடர்ந்து பாடி, மத்திய அரசு உடனே தமிழுக்கு எதுவுமே செய்யல. தமிழ்ல மட்டும் பேசிட்டா போதுமா? தமிழுக்கு எதுவுமே செய்யவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, தமிழுக்கு ஒதுக்குனத விட அதிகமான பணம் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்படின்னு பழைய பாட்ட திரும்பவும் புதிய மெட்டுல பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வேண்டா வெறுப்புக்கு புள்ளைய பெத்து காண்டாமிருகம்னு பேரை வச்ச மாதிரி, இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் விதண்டாவாதம் தான் அதிகமா இருக்குது. தமிழுக்கு குறைவான நிதியை ஒதுக்கிவிட்டு, சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதியை ஒதுக்கிட்டாங்கன்னு ரொம்ப நாளா புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணத்தை என்னன்னு யாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதில்ல. இந்த மொழிகளுக்கான நிதி ஒதுக்கீடை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு, மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் மூலமா தான் நிதிய ஒதுக்குது. அந்த மனிதவள மேம்பாட்டுத் துறை யாருகிட்ட அந்த நிதிய கொடுக்குதுன்னா, அந்தந்த மொழி சார்ந்த பல்கலைக்கழகங்ககிட்ட குடுத்து மொழியை வளர்ப்பதற்கான முயற்சியை செய்யுது. அப்படி பார்க்கும்போது, இத்தனை வருஷ காலமா சமஸ்கிருதத்துக்குன்னு நம்முடைய நாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் 18. 3 மத்திய பல்கலைக்கழகங்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ், 1 டீம்டு யூனிவர்சிட்டி, தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகம், 14 மாநில பல்கலைக்கழகங்கள். இத்தனையும் சமஸ்கிருதத்துக்குன்னு இருக்கு. ஆனால், சுதந்திரம் பெற்று 73 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆட்சி செய்த திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம். இதுவரையிலும் தமிழ்நாட்டுல துவங்கி இருக்கிறது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்ற ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தை தான். தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்கள்ல எங்கேயாவது தமிழுக்கு பல்கலைக்கழகம் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்ல. வெளிநாடுகள்ல தமிழுக்கான பல்கலைக்கழகங்கள் அல்லது இருக்கைகள், அமர்வுகள் இருக்குதான்னு கேட்டா 3 இடத்துல தான் இருக்குது. சிங்கப்பூர், மலேசியால திராவிட இயக்கங்களால் உருவாக்கப்பட்டதுதான். கலிபோர்னியால நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமர்வை உருவாக்கினார். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா, இந்தியாவுல தமிழை வளர்ப்பதற்காக அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம்னா ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்குது. ஆனால் சமஸ்கிருதத்திற்கு 18 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இப்போ எதுக்காக அதிகமான நிதிய ஒதுக்குவாங்க? 18 பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குவாங்களா? ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய தமிழுக்கு ஒதுக்குவாங்களா? ஏன்னா நிதியை வாங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அனுமதிக்கப்பட்ட எந்தவித அமைப்பும் இல்லாத போது எப்படி அவர்கள் அதிகமான நிதியை ஒதுக்குவார்கள்? இது ஒரு கேள்வி. 2வது, பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தமிழுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு திரும்ப திரும்ப பல மேடைகள்ல பேசுறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகமா இருந்தாலும் சரி, திராவிட இயக்கங்களா இருந்தாலும் சரி, அல்லது எதுவுமே தெரியாத திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, நிறைய கேட்கிறாங்க. தமிழுக்கான செம்மொழி அந்தஸ்து கடந்த 2004ஆம் வருஷம் கிடைச்சது. இந்த 2004ஆம் வருஷத்துல இருந்து 2018ஆம் வருஷம் வரைக்கும் தமிழ் ஆராய்ச்சிக்கான, அதாவது செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளாசிக்கல் தமிழ், இது மைசூர்ல இருந்தது. தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டியது, தமிழுக்காக இருக்க வேண்டியது, தமிழ் மண்ணிலே இருக்க வேண்டியது கர்நாடகத்தில மைசூர்ல இருந்தது. 2017ல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு 246.57 கோடிகளை ஒதுக்கி சென்னையில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழுக்குன்னு தனியாக ஒரு ஆராய்ச்சி மையம் கட்ட துவங்கியது. இங்க ஒரு நூலகம் இருக்கும், ஒரு ஆய்வரங்கம் இருக்கும், கணினி அறை இருக்கும். தமிழ் ஆராய்ச்சிக்கான அனைத்து அமைப்புகளும் வைத்து மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழுக்காக இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் நிறுவனத்தை கட்ட துவங்கி 2022ல நாட்டுக்கு அர்ப்பணித்தது. இது தமிழ் ஆராய்ச்சிக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழ் சார்ந்த பணிகளை முன்னெடுப்பதற்காக அமைக்கப்பட்டது. அதே போல கடந்த 5 வருடங்களில் மத்திய அரசு தமிழ் வளர்ச்சிக்கென 50 கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இந்த 50 கோடி நிதியில புதிய புதிய பத்திரிகைகள் அல்லது நாவல்கள் அல்லது சிறுகதைகள், அதாவது இலக்கிய வளர்ச்சிக்காகவும், தமிழ் மொழி ஆராய்ச்சிக்காகவும்,
தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான டிஜிட்டல் தமிழ்னு சொல்லக்கூடிய கணிப்பொறி சார்ந்த தமிழ் வளர்ச்சிக்காகவும் கிட்டத்தட்ட 50 கோடியை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு 35 மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்ப்பதற்காக தனியாக நிதி கூட ஒதுக்கி இருக்கிறது மத்திய அரசு. அதன் மூலமாக மற்ற மொழிகளிலே, மற்ற வெளிநாட்டு மொழிகளிலே கூட திருக்குறள் மொழிபெயர்ப்பதற்கு மத்திய அரசு உதவிகளை செய்து வருகிறது. மிக முக்கியமாக கடந்த 2024 நவம்பர்ல நம்முடைய தமிழ் வழி சொந்தங்கள் நிறைய பேர் குடியேறிக்கக்கூடிய ஃபிஜி தீவுல, இந்த ஃபிஜி தீவுல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல, அதாவது 1879ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 20 வருஷத்துக்குள்ள ஆங்கிலேயர்கள் நிறைய பேரை அடிமை கூலிகளா பல நாடுகளுக்கு அவர்களுடைய காலனி ஆதிக்கங்களுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுல ஃபிஜி தீவுக்கு நிறைய தமிழர்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பாரம்பரியத்தை பின்பற்றி வந்தாலும் அவர்களுக்கு தமிழ் மொழி அறிவு என்பது அதிகமாக இல்லாமல் இருந்தது. எழுத்து, பேச்சு அல்லது படிப்பு இதுக்கெல்லாம் பெரிய அளவில் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. நம்முடைய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஃபிஜி தீவுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க தமிழ் வளர்ச்சிக்கான ஒரு சென்டரை, ஒரு மையத்தை உருவாக்கி அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கும், தமிழ் எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும், தமிழ் இலக்கியங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் என்று ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் இருந்தார். ஆனால் அந்த நாவலர் என்ற பெயர் அதற்கு முன்னாலேயே நெடுஞ்செழியன் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த சோமசுந்தர பாரதியார் என்பவருக்கு உரியது. நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்பது பெயர். இன்றைக்கு சோமசுந்தர பாரதியாருடைய பெயரை மறந்துவிட்டு நெடுஞ்செழியனுக்குத்தான் அந்த நாவலர் என்ற பட்டம் பொருந்தும் என்பதை போல ஒரு மாயையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு. இந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதின்னு சொல்லுவாங்க. ஆனால் கருணாநிதி பிறப்பதற்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் என்பவர். அவருக்குத்தான் முத்தமிழ் அறிஞர் என்று பெயர். அவருக்கு இருந்த அந்த முத்தமிழ் அறிஞர் என்ற பெயரை 25 வருடம் இளையவரான கருணாநிதிக்கு சூட்டி இன்றைக்கு பெரியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதத்தினுடைய பெயரையே மறைத்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். இதையெல்லாம் மீட்டெடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் வளர்ச்சி பிரிவு முனைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது, முயன்று கொண்டிருக்கிறது. இதை போல நிறைய சொல்லலாம். மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்படை தளத்திற்கு நம்முடைய தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழனுடைய பெயரை பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது. இதுவரையிலே தமிழ் மன்னனுடைய பெயர் தமிழ்நாட்டை தாண்டி அதிகம் வைக்கப்படவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, மோடிஜியினுடைய அரசு தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழனினுடைய பெயரை ஒரு இந்திய கடற்படை தளத்திற்கு வைத்திருக்கிறது. இதை போல தமிழுக்கு எத்தனையோ பணிகளை செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழனுக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும். தமிழை வளர்ப்பதென்றால் தமிழனுக்கு யார் தமிழை வளர்க்கிறார்கள் என்ற புரிதல் இருக்க வேண்டும். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழனுக்கு உண்மையிலே தமிழை வளர்ப்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே தமிழ் வளரும். தமிழை மற்ற இடங்களிலே போய் பேசுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பாரத பிரதமர் அவர்கள் போகின்ற இடத்திலெல்லாம் தமிழை பற்றி பேசுகின்றால், தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசுகின்றால், தமிழ் எழுத்தாளர்களை பற்றி பேசுகின்றால், தமிழ் அரசர்களை பற்றி பேசுகின்றார். தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவச் செய்யும் வகை செயல் வேண்டும் என்பதை முன்னிறுத்து காட்டுவது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். ஆகவே தமிழுக்கு நிறைய செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.